புதுச்சேரியில் 2 தொகுதிகளில் போட்டியிடும் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் கேட்கலாம். தன்ராஜ், எந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறார்? இதற்கு முன்பாக போட்டியிட்ட அதே தொகுதிகள் தானே? விவரங்கள் என்ன, விரிவாக சொல்லுங்க. நிச்சயமாக சரவணன், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக உள்ளிட்டவைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக இடையே தொடர்ந்து இழுபறியானது நீடித்துள்ளது. மேலும் புதிதாக வந்துள்ள லட்சிய ஜனநாயக கட்சியில் கூட்டணியில் சேர்வதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி எதிர்ப்பு தெரிவித்து வந்ததால் கடந்த 2 தினங்களாகவே இந்த கூட்டணியில் குழப்பமானது நீடித்து வந்தது. மேலும் புதுச்சேரி முதலமைச்சராக தன்னை அறிவிக்க வேண்டும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வைத்திருந்தார். இதன் காரணமாக இந்த கூட்டணி இறுதி செய்வது தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்தது. ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு மத்திய அமைச்சர் புதுச்சேரி வந்த நிலையில் அவரை சந்திக்காமல் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூர் பயணம் சென்றிருந்தார். இதனால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று இந்த கூட்டணியானது இறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவலானது வெளிவந்திருக்கிறது. அதாவது புதுச்சேரியில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் இணைந்து, அதிமுக இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சந்திக்கும் என்ற தகவலானது தற்போது உறுதியாகியுள்ளது. மேலும் திருச்செந்தூரில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி திரும்பிக் கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரத்தில் புதுச்சேரி திரும்பிடும். இதற்கான அறிவிப்பை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையாக உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இந்த கூட்டணிக்கான முடிவை அறிவிப்பார் என தெரிவிக்கிறது. இதனிடையே புதுச்சேரியில் முதலமைச்சர் என்ஆர் காங்கிரஸ் தலைவராக உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக ஒரு தகவலானது வெளியாகிறது. அவர் தற்போது தட்டாஞ்சாவடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிட உள்ளதாகவும், அதே போன்று கிராம பகுதியில் உள்ள மங்கலம் தொகுதியிலும் அவர் போட்டியிட உள்ளதாகவும் தெரிகிறது. கடந்த தேர்தலின் போது இதே போன்று முதலமைச்சர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். அதாவது தட்டாஞ்சாவடி தொகுதி மற்றும் யானம் தொகுதியில் அவர் போட்டியிட்டார். இந்த 2 தொகுதியில் போட்டியிட்டு அவர் யானம் தொகுதியில் தோல்வி தழுவினாலும் தட்டாஞ்சாவடி தொகுதியில் வெற்றி பெற்றார். ஒரு நம்பிக்கை, அதாவது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி எப்போதெல்லாம் 2 தொகுதியில் போட்டியிடுகிறாரோ அப்போதெல்லாம் அவர் ஒரு முதலமைச்சர் ஆகிறார் என்ற ஒரு நம்பிக்கை அவரிடம் உள்ளது. அதன் அடிப்படையிலே இந்த தேர்தலையும் அவர் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 12:30 மணி அளவில் புதுச்சேரி வரும் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த கூட்டணி அறிவிப்பை தெரிவித்ததுக்கு அதற்கு பிறகு 1:30 மணி அளவில் தனது வேட்புமனு தாக்கல் செய்வார் எனவும் தகவலும் வெளியாகியுள்ளது. தன்ராஜ், அதே நேரத்தில் தொகுதி பங்கீடும் இறுதி செய்யப்பட்டு விட்டதா? நிச்சயமாக சரவணன், ஏற்கனவே என்ஆர் காங்கிரஸ், பாஜக இடையே பேச்சுவார்த்தை கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த நிலையில் அப்போது என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகளும், பாஜகவிற்கு 14 தொகுதிகள். அந்த 14 தொகுதியில் பாஜக ஏடிஎம்கே மற்றும் மற்ற கட்சிகளுக்கு அவர்கள் பிரித்துக் கொடுக்க வேண்டும். என்ஆர் காங்கிரஸ் மட்டுமே தனியாக 16 தொகுதிகளில் போட்டியிடும் எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளருமான நிர்மல் குமார் சுரானாவும் தெரிவித்திருந்தால், அதனால் இந்த தேர்தலில் 16 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதி. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பாஜக ஒதுக்கப்பட்டுள்ள 14 தொகுதிகளில் பாஜக எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறது, அதிமுக எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறது மற்றும் ஒருவேளை லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளே வந்தால் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்க போகிறார் என்பது மட்டுமே இன்னும் குழப்பமாக உள்ளது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.